வணக்கம் நண்பர்களே, ஸ்போர்ட் இஸ் ஸ்போர்ட். இதுல பாலிடிக்ஸ் நுழைக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே. பட் இந்தியா பாகிஸ்தான் சமாச்சாரம் டோட்டலா வேறங்க. அதாவது எந்த அளவுக்கு ஆஸ் அன் இந்தியனா நம்ம பாத்தீங்கன்னா ஹர்ட் ஆகி கிடக்கிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாகிஸ்தானோட வேணான்னு சொல்லி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவராலாவே இருக்கும். இதுல ஸ்போர்ட்ஸ் மட்டும் எதுக்கு ஆடணும், புரியுதா உங்களுக்கு? பிளஸ் இந்த WCL 2025 டோர்னமெண்ட்லாம் நடக்கணும்னு அவசியமே இல்ல. அதை மீறி நடந்தாலுமே பாகிஸ்தான் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாங்கன்னும் போது இந்தியா அப்பவே ஆப்ட் அவுட் ஆயிருக்கணும். எதுக்காக நீங்க அதுல கலந்துக்கிட்டு லீக் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மேட்சை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு திருப்பி செமிஃபைனல்ஸ்ல குவாலிஃபை பாகிஸ்தானோட முதல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப அமைஞ்சிருக்கு. அதையும் ஃபோர்ஃபீட் பண்ணி அவசியமே இல்லைங்க. there should be some reason. அண்ட் இந்த மாதிரி WCL இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மணி தான் மேக் பண்ண பாக்குறாங்க. ஓகேங்களா? மக்களோட அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை பத்தி அவங்களுக்கு ஒரு டேஷ் கவலையுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஏசியா கப் பிக்சர்ஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க. அதுல வேற இந்தியா பாகிஸ்தான் கேன் மீட் 3 times பொட்டன்ஷியலின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 டைமே மீட் பண்ணக்கூடாது நீங்க உட்காந்துட்டு இருக்கோம். இதுல வேற நீங்க 3 time வேற மீட் பண்ற மாதிரி பிக்சர்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா? திஸ் இஸ் அன்பிலீவபிள் மக்களே. இந்தியா ஹேவ் டு ஆப்ட் அவுட் இன் ஏசியா கப் 2ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.